ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு நீங்க தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இதனால இந்த வீடியோ நீங்க முழுமையாக ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மேலும் இது வரைக்கும் நமது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்துட்டே இருக்குங்க. எங்களுக்கு மேல ஒரு என்கரேஜா இருக்கும். ஸோ அனைவருமே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சந்தோஷராக மாறிவிடுங்கள். மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க. இன்றைய தினம் 15ஆம் தேதி நவம்பர் மாதம் 2023ஆம் வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் 29ஆம் நாள். ஒரு நாள் முன்னதாகவே நமது வீடியோ பதிவிட்டுட்டு வர்றதுனால செவ்வாய்க்கிழமையே இந்த வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். செவ்வாய்க்கிழமை 14ஆம் தேதிக்கான ராசி பலன்களுக்கான லிங்க் வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அல்லது நம்ம சேனலோட ஹோம் பேஜ் போனாலும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களை பார்த்துக்கலாம். இன்னைக்கு புதன்கிழமை யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறாங்க. அது யோகமான வாய்ப்பு. மேலும் 2ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டுள்ள நல்ல யோகம் இருக்கிறது. இன்றைய தினம் 5ஆம் இடத்துல 5 குடையவன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு கிரக அமைப்பு காணப்படுதுங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவல்ல நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. அதிலும் குறிப்பாக ஒரு நல்ல பதவியில் ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு புதிய நல்ல புதிய எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. உங்களது உடன் பிறந்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களோட உடன் பிறந்தவர்கள் உதவி செய்வாங்க. நிறைய முயற்சிகளை நீங்கள் இயல்பாகவே இன்னைக்கு தாராளமாக செய்வீங்க. உங்களுடைய முயற்சியின் காரணமாக வெற்றிகளும் உங்களுக்கு கை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. உங்களுடைய புத்தி கூர்மை இன்னைக்கு அதிகரிக்குங்க. புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. அதன் மூலமாக விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல புதிய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் விளையாட்டுத் துறையில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த அளவுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அறிவு நுட்பம் வளரும். விளையாட்டுத் துறையில் இன்றைய தினம் நீங்கள் பரிசில் அல்லது கோப்பைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. புதிய முயற்சிகள் நீங்கள் நிறைய இன்னைக்கு செய்யறதுனால பெரும்பாலான காரியங்கள் உங்களுக்கு வெற்றியமாக சாதகமாக முடியுங்க. புதிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொண்டு நீங்கள் பாராட்டுகளையும் பெற முடியுங்க. எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் சரி அதில் உங்களுடைய தன்னம்பிக்கையை பிரதிபலிக்கும். ஒரு கண்ணாடி மாதிரி உங்கள் தன்னம்பிக்கையை மற்றவங்க உணரக்கூடிய வாய்ப்புகள் உங்களோட செயல்பாடுகள் மூலமாக இருக்குங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக தன்னம்பிக்கையோடு மனதில் உங்கள் சுய புரிதல் ஏற்படுத்தி கொண்டு செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது. தொலைபேசி மூலமாக நல்ல செய்திகள், மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. தேவையில்லாத சில இடம் புரியாத என்ன கவலைன்னு தெரியாத சில கவலைகளும் கூட இன்னைக்கு உங்களுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி கவலைகள் எல்லாம் நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. விலையுயர்ந்த சில காஸ்ட்லியான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகும். நிதி நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். அதனால நிம்மதி பெறுவங்க. ஏன்னா நிதிநிலை உயரும், பண வரவுகள் கைக்கு கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல், அனுகூலமான தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு இருக்கிறது. எனவே வெளிநாடு மூலமாக கிடைக்கக்கூடிய தகவல் மூலமாக உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் அதிகமான மகிழ்ச்சிகள் இருக்குங்க. ஏதாவது பூமி வாங்கணும், அசைய சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகள் இன்னைக்கு நீங்க செய்யும் போது அது பெரும்பாலான செயல்பாடுகள் வெற்றிகளை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பூமி யோகம் ஏற்பட்டுள்ளதுங்க. அதாவது புதிதாக அசைய சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் ஏற்பட்டுள்ளது. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் வெற்றி பெறும்போது நீங்க என்ன பண்ணணும்னா அதை பாராட்டணும். அதன் மூலமாக நீங்களும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் நண்பர்களே. நீங்க மற்றவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் இருக்கக்கூடிய குறைகளை மட்டும்தான் சொல்லக்கூடாது. நீங்கள் உங்களது பாராட்டுதல்களை தெரிவிக்க வேண்டியதும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். பணம் சம்பந்தமான உதவிகளுக்கு உங்களது பெற்றோர்கள் உதவி செய்வாங்க. பெற்றோர்களின் ஆதரவு பெறுகிறதுனால உங்களுடைய நிதி பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நண்பர்கள் மூலமாக சில முக்கியமான கான்டாக்ட்ஸ் இன்னைக்கு ஏற்படுத்திக்குவீங்க. எனவே முக்கியமான தொடர்புகள் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக கிடைத்து அதன் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புக்குரிய காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் உங்க காதலரை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு குறைவா இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குங்க. ஏன்னா உங்க காதலர்கிட்ட தள்ளி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமாக அமையும். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில பொறுமை தேவைங்க. தொலைபேசியில் கான்டாக்ட் பண்ணி நீங்க பேசலாம். உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் காதல் வாழ்க்கை இன்னைக்கு சிறப்பாக இருந்தாலும் ரொமான்ஸ்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாகவே இருக்குங்க. அலுவலக பணிகளில் சக ஊழியர்களும் சீனியர்களும்
முழுமையான ஒத்துழைப்புகளை தருவாங்க. அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் அலுவலக பணிகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஓய்வு நேரம் இன்னைக்கு நிறைய கிடைக்குங்க. அந்த நேரத்தில் நீங்க தியானம் செய்யலாம். அதன் மூலமாக மன அமைதியை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாள் குடும்பத்தோட நீங்க நேரத்தை செலவிடலாம். பெற்றோர்கள் ஆதரவு பெருகும். நண்பர்கள் மூலமாக நல்ல தொடர்புகள் புதிதாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே உங்களது சகோதரர்களுடன் உங்களுக்கு நல்ல மன அமைதியை பெறுவதற்காக இன்றைய தினம் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றகரமான செயல்பாடுகளை செய்யலாம். உங்களுக்கான நிறைய புதிய ஐடியாக்கள் உங்களது சகோதர உறவுகளை பலப்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு நீங்கள் செய்ய முடியுங்க. மனசில் தேவையில்லாத கவலையெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. இன்றைய தினம் நீங்கள் உங்கள் வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. குறிப்பாக மாணவர்கள் வந்து விளையாட்டுத் துறையிலும் இப்போது ஜொலிக்க முடியுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது திருமண மாணவர்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையின் சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளை நீங்கள் பூர்த்தி செய்யாமல் போனால் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படலாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்களது வாழ்க்கை துணைக்கு பிடித்தமான சின்ன சின்ன உணவுகளை வந்து வாங்கி கொடுக்காதது, அல்லது அவருக்கு அன்பான ஒரு அரவணைப்பை நீங்கள் கொடுக்காதது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் செய்யும்போது, உங்களது வாழ்க்கை துணை அதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்திருப்பாரு. அது அவங்களை காயப்படுத்தும். நீங்கள் செய்யாமல் விட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு அதை நீங்கள் கவனமாக மேற்கொள்ளுங்கள். உங்களது காதலருடன் அன்போடு நடந்துக்கங்க. அவருக்கு பிடித்தமான சில விஷயங்களை, சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். மிக மிக சிறப்பான நல்ல அலுவலக பணிகள் மற்றும் வியாபார வாழ்க்கையின் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம். உங்களுக்கு இருக்கக்கூடிய நிதி பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய ஒரு நாளுங்க. வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும். அசைய சொத்துக்கள் வாங்க முடியுங்க. காஸ்ட்லியான சில திங்ஸை வாங்குறதுனால ஆடம்பரமான ஒரு கெத்தான நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தின சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்கள் கிரீன் கலர் பயன்படுத்தலாங்க. பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்ன பார்த்தீங்கன்னா நம்பர் 9, 9 நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பராக இருக்கீங்களோ, இன்றைய தினம் புதுமையான ஒரு நாளுங்க. உங்கள் பணிகள், அலுவலக பணிகளில் உங்களுக்கு சிறப்பான புதுமையான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்கள் செயல்பாடுகளில் புத்திசாலித்தனம் தெரியும். குறிப்பாக விளையாட்டுத் துறையில் அது தெரியறதுனால இன்னைக்கு மிகச்சிறந்த பாராட்டுகள் மற்றும் புகழ், பரிசுகள், கோப்பைகள் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க. அற்புதமான ஒரு நாள். நல்ல அனுபவங்கள் நிறைந்த நாளுங்க. இன்றைய தினம் புத்திசாலித்தனம் பெருகக்கூடிய ஒரு நாள், புதுமையான ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு மனசுல தேவையில்லாத இனம் புரியாத ஒரு சில கவலைகள் ஏற்படலாம். என்ன பிரச்சனைனே தெரியாம நீங்க எப்படி அதை சால்வ் பண்ண முடியும்னு யோசிங்க. அந்த மாதிரி கவலைகளை நீங்க விட்டு உங்க வழக்கமான வேலைகள், உங்கள் பொழுதுபோக்கில் ஈடுபடுங்க. உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். தொலைபேசி வழியாக கிடைக்கக்கூடிய நல்ல தகவல் மூலமாக, நல்ல மகிழ்வான செய்திகள் மூலமாக குடும்பத்துக்கும் சந்தோஷம் உண்டுங்க. கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நாள். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் புதிய முயற்சிகள் நீங்க நிறைய செய்யும் போது சாதகமான நல்ல சூழ்நிலை ஏற்படும். அது உங்களுக்கு இயல்பாகவே இன்னைக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இனிமே ட்ரை பண்ற நீங்க தயங்காதீங்க. புதிய முயற்சிகளை செய்ய தயங்காதீங்க. முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுதுங்க. சகோதர வழியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. உங்க சகோதரர்கள் உறவுகள் வந்து மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. தன்னம்பிக்கை மனசுல பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால அற்புதமான ஒரு நாள். சாதகமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.